நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே காதலுடன் பயணம் போதா வழித்துணைகள் தேவை இல்லை காதல் கண்ணகி என்ன சவுண்டு? ஏண்டி எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஆபீஸ் கிளம்புறதா வேணாம், இன்னும் நீ சாப்பாடு ரெடி பண்ணலையா? இதேதான் கண்ணகி ஒரு மணி நேரமா சொல்லிட்டு இருக்க, எனக்கு சாப்பாடே வேணாம். சே, மனுஷன் நிம்மதியா சாப்பாடு கூட இந்த வீட்டுல சாப்பிட முடியாது போல. நான் கிளம்புறேன். என்ன உங்க கோவம் எனக்கு புரியுது, நியாயமானதுதான். ஆனா தப்பு என் மேல இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். காலையில இருந்தே ஒண்ணுமே முடியல பாலா. உடம்பு சரியில்லைன்னா இது நைட்டே சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்களும் ஆபீஸ் போயிட்டு வரீங்க, அந்த டென்ஷன்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு நான் எதுவுமே சொல்லல பாலா. ஆனா ஆமாடி, மத்த ஆளுங்க மாதிரி நினைச்சிட்டு தெரியும். ஆபீஸே கட்டிட்டு அழுதுட்டு வீட்டுல வந்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டான், ஆபீஸே தான் இவனுக்கு கெதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியோ நீ? ஏன் பாலா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பார்த்து பேசுங்க. கடுப்பு ஏத்தாத. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்பு தான். என்ன, என்னை எப்போதுமே தப்பாவே புரிஞ்சுக்கோ, புரியுதா? நான் வர்றேன். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். பாலா ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நான் வேலைக்கு போகணும். பாலா, தப்பு என் மேலதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை, சரியா? என்னை விட்டா போதும். உடம்பு பார்த்துக்கோ, நான் வரேன். என்ன சண்டை போட்டாலும் என்ன கோவப்பட்டாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்போதுமே என்கிட்ட இருந்து மாறவே மாறாது. ஏன்னா என் பொண்டாட்டி என்னை அதிகமாக லவ் பண்ணுறதுனால. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் எப்போதுமே புருஷனாக இருக்க விரும்பலை, ஒரு லவ்வராக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற, லவ்ங்கிற ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் லவ்வராக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் உங்களுக்கு எதுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ரீசன் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை சம்மந்தப்பட்டவங்க வாயிலிருந்து வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் எதையும் கேட்க போகிறதில்ல. ஓகே, நான் வர்றேன். பாலா, பேக்க வச்சுட்டு போறீங்க? ஏன் ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்கிறோம்? என்ன? இல்ல, அப்படி இருக்க கூடாது. இப்பவே செக் பண்றேன்.
அவனோட ஞாபகார்த்தமா என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. எனக்கு அவன் ஏதாவது கொடுத்துட்டு போகணும். அவனோட ஞாபகார்த்தமா, அவனோட அடையாளமா, உனக்கு என்ன வேணும் நீ நினைக்கிற? அது எதுக்கு நீ கேக்குற? நீ கொடுக்க போற? நான் அதை அவன்கிட்ட தான் சொல்லுவேன், உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ ஆசைப்பட்டான் தானே அவன் கழுத்துல தாலி கட்டனா? இப்போ நீ ஆசைப்பட்டு அவன் அந்த விஷயத்த அவன் உனக்கு கொடுக்கலன்னா அவன் என்ன உனக்கு புருஷனா இருப்பான்னு நீ நினைக்கிற? கண்டிப்பா அவன் கொடுப்பான். நீ அழுகாத. கண்டிப்பா தருவானா? இப்பயே தருவான். கவின், நம்ம தப்பு பண்ணிட்டோம் கவின். ஐயோ, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு அறிவில்ல. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கவின், என்ன மன்னிச்சிருங்க கவின். ஏய் சஞ்சு, அல்லாத சஞ்சு, அல்லாத. தப்பெல்லாம் என் மேலதான் சஞ்சு. என்ன மன்னிச்சிரு சஞ்சு. அந்த ஜூஸை குடிச்ச உடனேயும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலடி. நீ அந்த ஜூஸை ஃபுல்லா குடிச்ச, நான் பாதிதான் குடிச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சஞ்சு. என்ன மன்னிச்சிரு சஞ்சு. ஐயோ கவின், அந்த ஜூஸ்ல போதை மருந்து கலந்திருக்கும் போல. நான் அதை பார்க்காம குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல கவின். இப்பதான் புரியுது எல்லாமே. ஐயோ கவின், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே யாருக்கும் தெரியாம கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். அதை கூட மறைச்சிரு. இப்போ இப்படி ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு தான் அறிவில்ல. எல்லாமே என்னோட தப்பு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு. கவின், எனக்கு பயமா இருக்கு கவின். ஏய் தயவு செஞ்சு அல்லாதடி. இது நம்ம ரெண்டு பேரும் வேணும்னு பண்ண தப்பே கிடையாது. ரெண்டு பேத்துக்குமே தெரியாம நடந்த ஒண்ணுதான். ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குடா எனக்கு. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும். நம்பிக்கை இல்லாமல உன்னைய கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். நம்பிக்கை இல்லாமல இப்போ உன்னை எங்கிட்ட நெருங்க விட்டேன். இது என் அம்மா அப்பாக்கு பண்ண துரோகம். இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னு எனக்கு தெரியல கவின். இங்க பாருமா சஞ்சு, நடந்து முடிஞ்சதை யாருனாலையும் மாத்த முடியாது. இப்படி ஒரு விஷயம் உனக்கும் எனக்கும் தெரிஞ்சு நடக்கவே இல்லை, சரியா? யாரோ அந்த ஜூஸ்ல போதை மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சிட்டு என்ன நடந்துச்சுன்னே சத்தியமா என்னால எதுவுமே பண்ண முடியல சஞ்சு. என்ன மன்னிச்சிரு சஞ்சு. என்னதான் லவ் பண்ண பொண்ணா இருந்தாலும் இப்படி ஒரு தப்பு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிரு சஞ்சு. பொண்ணுங்களோட நிழல நெருங்கவே ரொம்ப யோசிக்கிறவன்னா, ஆனா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு சஞ்சு. உன் முன்னாடி நிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன். என்ன மன்னிச்சிரு சஞ்சு. நான் வேணும்னு பண்ணல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல சஞ்சு. நீ அந்த ஜூஸை ஃபுல்லா குடிச்ச, நான் பாதிதான் குடிச்சேன். அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னே தெரியல சஞ்சு. ஐயோ கவின், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரியாது என் கவினை பத்தி. என்னையவே ஒரு தப்பான பார்வை பார்க்க மாட்டேன். இது உனக்கு எனக்கும் தெரிஞ்சு நடக்கல. யாரோ பண்ண சதி வேலை நம்ம வாழ்க்கையில இப்படி விளையாடிருச்சு கவின். இதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ற? என் கவினை பத்தி எனக்கு தெரியும். நான் இப்ப நினைச்சு ஃபீல் பண்றது என் அம்மா அப்பாக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிறது மட்டும்தான். தாலி கட்ட சொன்னது நீ என்ன விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான். ஆனா இந்த தப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அதுக்காக தான் மனசு உடஞ்சு அழுகிறேன். மத்தபடி நீ என்ன தொட்டுட்டேங்கிறதுக்காக நான் அழல கவின். என்னைக்கா இருந்தாலும் இது உனக்கு எனக்கு நடக்க போறதுதான். ஆனா இது யாரோ பண்ண சரி வேலையால நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியல கவின். சஞ்சுமா, நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். நீ என்ன நம்புறீல?
நான் ஒண்ணும் மத்த ஆம்பளை பசங்க மாதிரி இல்லடி. உங்களோட பழகுனது இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் இல்லை. நான் ஒண்ணு உண்மையா லவ் பண்றேன். நான் அப்படி பண்ண மாட்டேன். இது தெரியாம நடந்த தப்பு தான். ஆனா உன்னை விட்டு போற இந்த 4 வருஷத்துல எதுவும் மாறிடக்கூடாது. அதுக்காக தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா இந்த தப்பு உன்னை என்னையும் மீறி நடந்துருச்சு சஞ்சு. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாத. ஆனா உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க. இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு இவன் நம்மளை விட்டு போறானே, திரும்ப வர இந்த 4 வருஷத்துல இவன் நமக்கானவனா இருப்பானா அப்படின்னு மட்டும் நினைக்காது. இந்த தப்பு தெரியாம நடந்ததுதான். ஆனா இதவே நான் காரணம் வச்சு பேசுறேன்னு நினைக்காது. எப்படி என்ன நம்பி உன்னை என்கிட்ட கொடுத்தியோ அதே மாதிரி உன்னை நம்பி என் காதல உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன்டி. திரும்ப வரும்போது அது உயிரோட தான் இருக்கணும், செத்து போயிடக்கூடாது சஞ்சு. என்ன மீறி உன் கழுத்துல வேற யாரையும் தாலி கட்ட விட மாட்டேன். நீதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். இது யாருனாலையும் மாத்த முடியாது. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு சஞ்சு. எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு போயிட மாட்டேன்னு. டேய், இந்த தப்பு வேணாம், தெரியாம நடந்ததா இருக்கலாம். ஆனா உன் மேல வச்சிருக்க காதல் உண்மையானது எனக்கு தெரியும். கவின் என்ன தேடி வருவான், என்கிட்டே வருவான். அவனுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். நீ கட்டின தாலியோடையும் உன்னோட காதலோடையும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் கவின். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். I love you கவின். I love you டா. உன்னை ஏமாத்த மாட்டேன் சஞ்சு, நான் ஏமாத்த மாட்டேன். உன் கவின் உனக்கானவன், உண்மையானவன். உன்னை ஏமாத்த மாட்டேன்டி. ஏண்டா திரும்ப திரும்ப இதவே சொல்லுற? எனக்கு தெரியும் என் கவின் என்ன ஏமாத்த மாட்டான்னு. நான் நம்புறேன்டா. ஆனா சீக்கிரமா வந்துடு. உணர்வே இல்லாமல் நானேனோ ஆயுதமா, உயிரே இல்லாமல் நின்றேனோ காவலனா, நீ எந்தன் கண்ணீர் என்றேனாகினாய். வெறும் குமிழியில் புது நிறங்களை ஏன் ஊற்றினாய், இருண்டிடும் உலகை தீட்டினாய். என்ன இவளுக்கு நம்ம கூப்பிடுறது கேக்குமா கேட்காதா? இல்ல நடிச்சிட்டு இருக்காளா? சரி கமா பதனிசா ஏ ஏ ஏ காக்கா முட்டை காக்கா முட்டை. என்ன யாரோ ஆம்பளை பையன் பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே என்ன பார்த்தோன்னு பாட்டெல்லாம் பாடுற மாதிரி இருக்கு. யாமா நீ வேற. இல்லம்மா, இந்த காக்கா முட்டை பாட்டு இருக்குல்ல, அதான் வெள்ளக்காரன் படத்துல நம்மளோட விக்ரம் சாரு, சாரி ஆமா விக்ரம் சார் தான், சாரி மௌலறிட்டு இருக்கேன், அவர் பாடியிருப்பார்ல அந்த பாட்டு தான். காக்கா முட்டை காக்கா முட்டை. என்னடி பாட்டுது காக்கா முட்டைன்னு? கண்டடிச்ச காக்கா கருகி போய் எந்திரிச்சு வந்து பாடின மாதிரியா இருக்கு. ஏமா பாட்டுனா அப்படிதான் இருக்கும். இது கூட தெரியல. நீல என்ன 90s கிட்ட நல்லா கேக்குறேன். பாட்டுனா அப்படிதான் இருக்கும். என் வாய்ஸ்க்குல அது சுஜாதாமாவே தோத்து போயிடுவாங்க. ஏன் அருவி கட்ட வேலை? அவங்க பேர் சுசீலா, சுஜாதாவாமா. பேர் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. இவ பாட்டு பாட வந்துட்டா. சீ, கண்டடிச்ச காக்கா மாதிரியே பாடுவேன். நீ பாடுறியா? சிமா எங்க அவ? அவளை கூப்பிடு. அவளை தாமா நானும் வந்ததுல இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். பாத்ரூம்ல ஏதோ பிஸியா இருக்கா போலமா. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி நீ போ, நான் அவ பாத்ரூம் போயிட்டு அவளை நான் கூட்டிட்டு வரேன். நீ போமா, நான் தான் சொல்றேன்லம்மா. போ போமா, நீ போமா, நான் கூட்டிட்டு வரேன். நீ போமா, நான் சொல்றேன், நீ போ. அம்மா எதுக்குமா அடிச்ச? சீ, ஊரோட நிறுத்து. ஆளை பாரு அவளை. என்னடி பெரிய ஜெயம் பட ஹீரோயினி நினைப்பு மேடத்துக்கு போவோம்ல, போகவும் அப்படி ஹீரோயினி மாதிரியே கையை மேல தூக்கிட்டு போயா போயா சொல்ல மாதிரி போமா போமா சொல்லிக்கிருக்க. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்னதான் கேக்குறேன். டேய் இங்க பாரு உன்னதான். ஐயோ ஐயா, இதுக்குதான் அடிச்சியாங்க. நான் கூட எதுக்கோ நினைச்சேன், ஆனா வலிக்கல. சரி அது வேற விஷயம். அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஒரு வாரமாவே ரொம்ப ஆசைமா.
போ. நான் போறதுலாம் இருக்கட்டும், அவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு தான் எல்லாம் கீழ ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை கூப்பிடி, பாத்ரூம்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னது? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதுமா நீ நீ மாவு போட்டு சப்பாத்தி பண்ணுவீல, அத சாப்பிட்டா எனக்கு லூஸ் மோஷன் ஆயிருக்கும். அதாம்மா பாத்ரூம்க்குள்ள உட்கார்ந்து மாவு சாப்பிட்டனால லூஸ் மோஷன் போயிட்டு இருப்ப போலமா. அதுதான் மாமா கிட்ட பேசி அந்த புதுசா வந்திருக்கல லவ் டுடே படத்துல மாமா குட்டி கண்ணு குட்டின்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப் சார் சொல்லுவார்ல, அதுதான் அந்த டைலாக் தான் போன்ல பாத்துக்கிட்டே மாமா குட்டி மாமா கிட்ட பேசி அப்படி உல்டா அடிக்கிறதுமா. இதெல்லாம் உனக்கு புரியாதுமா, நீ வேற. சரிம்மா சரி, அந்த அக்காங்க வந்திருக்காங்களா? சரி எல்லாத்தையும் அக்கா ரூமுக்கு வர சொல்லுமா. போமா, கோவப்படாதீங்கம்மா, போங்கம்மா. ஒரு மாதிரி டர் ஆகுதுல, போங்கம்மா. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். என்னமா பண்ணிக்கல, அவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க, ரூமுக்கு வர சொல்றேன். ஓ சரிம்மா. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்டி. என்னமோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து களவாணித்தனம். கூடிய சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சிரு. சரிம்மா. வரட்டே நீங்க உங்க அப்பா. அவளுக்கு இந்த காலேஜ் 20 நாள் தானே, முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை காலேஜ் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் பாத்துக்கிறேன். சரிம்மா. இப்படி திட்டுறேன், கதையா சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா நீ திட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதாம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, நீ அந்த அக்காங்களை வர சொல்லு, நான் அக்காவை வெளியே கூப்பிடுறேம்மா. நீ போமா. சமாளிக்கிறதுக்கு அவார்டே வாங்கிடுவா கல்யாணி. நீ இவ்வளவு பெரிய ஆளு. வெல்டன் வெல்டன். எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது கடவுளே. யாரோ யாருக்கோ பண்ண வேலை என் வாழ்க்கையே போச்சு. ஏற்கனவே என் புருஷனை என்கிட்ட இருந்து தொலைவுல வச்சுட்டேன். இப்போ இப்படி ஒரு நிலைமை. தாலியை கூட மறைச்சிருவேன், ஆனா இந்த உயிரை நான் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? கவின், உன்கிட்ட எப்படிடா இதை நான் சொல்ல போறேன்? ஐயோ என்னால முடியல. பாருமா சஞ்சு, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். நீ அல்லாத, நீ சொன்ன நடி உன் கழுத்துல தாலி கட்டுன, அது இன்ன வரைக்கும் மறைச்சுதானே வச்சுக்கிட்டு இருக்க. அந்த தாலியோட நினைப்போடு இரு, கண்டிப்பா நான் உன்னை வந்து சேருவேன். சஞ்சு அக்கா, நான் தான் அகல்யா. ஏய் பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? வெளிய வா, அம்மா வந்துட்டு போயாச்சு, சமாளிச்சாச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களாமா. கீழ ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் மேல வர சொன்னேன். பெண்டிச்சு வெளிய வரியா இல்லையா? வர அகல்யா, எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லு. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிய வந்துரு. வந்துடுறாங்கல்லையா? சரிக்கா வா. வரும்போது தாலிகளை வெளியே எடுத்து போட்டு வச்சிருந்தீனா பார்த்து மறைச்சிட்டு வா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ஞாபகத்துல இருக்குல்ல? இல்ல இல்ல அக்கா, மறைச்சிட்டே வரேன், பாத்துக்கோ. எஸ்கியூஸ் மீ சார். பெண்டிங் ஃபைல்ஸில் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஃபைல்ஸ் மட்டும் மிச்சமாக இருக்குது, மீதிலாம் அங்கே வெளியே மேனேஜிங் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹெச்ஆர் பார்த்துட்டு ஒன்று தரேன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு, ஏன் விவசாயம் இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலை அங்கே ஹெச்ஆர்டே கொடுத்துருங்க, நான் வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன். ஓகே சார்.
ஒன்னதான். என்னை பார்த்தா நான் நல்லா இருக்க மாதிரி உனக்கு தெரியுது. நீ நினைச்சிருந்தா நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா நீ நினைக்கல. அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் வந்து உன் பிள்ளையோட இப்படி வந்து உன்னை பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என்னடா நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நம்மளை பெத்தவங்க கூட நம்மளை வந்து பார்க்கலையே, அப்போ நம்ம அனாதை தானா அப்படின்னு நீ நினைச்சிடக்கூடாதுந்தா உன்னை உன் பொண்டாட்டிங்கிற உரிமையில இருந்து. ஏன்னா நீ எனக்கு பிள்ளைய கொடுத்துருக்கீல்ல, அப்போ உன்னை நான் தானே பார்க்க வரணும். நீ அனாதை இல்லைன்னு உனக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். நல்லா இருக்கியா? என்னடா முகத்தை மறைச்சுக்கிட்டு இவன் யாருன்னே இந்த உலகத்துக்கு காட்டாம அப்படி இப்படி பேசினாலே உன்னை எனக்கு பிடிக்காது, நீயே வந்து என்னை ஏத்துக்கிட்டாலும் உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன், நீ சரியான ஒரு பொறுக்கி அப்படி இப்படின்னு சொன்னவளா இப்ப இப்படி வந்து பேசுறாளே அப்படின்னு நினைக்கிறியா? அப்படி சொன்னந்தா நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அதெல்லாம் என் மனசுல இருந்து வரணும். எல்லாமே இந்த உதடு தான் பேசுச்சு. ஏன்னா நான் உன்னை உண்மையா லவ் பண்ணிட்டேன்ல, நீ வேணா அந்த விஷயத்துக்கு என்னை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை. ஏன்னா என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்கெல்லாம் உண்மையான பாசம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அத யாருக்கிட்டே விட்டு கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்துல தான் என்னையும் மீறி தப்பு பண்ணிட்டேன். அதனால அதை அனுபவிக்கிறேன். அனுபவிக்கிறது என்னமோ நான் தான். ஆனா அதுல நீயும் அனுபவிக்கிறத என்னால தாங்க முடியல. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். உண்மையான காதலுக்கு வெறுக்க தெரியாது, வேணா வெறுக்கிற மாதிரி நடிக்க தெரியும். ஆனா நீ என்ன உண்மையாவே வெறுத்துட்டே இல்ல. வெறுக்க போய் தானே என் அண்ணிகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன். இந்த விஷயம் இன்ன வரைக்கும் என் அண்ணனுக்கு தெரியாது, என் அண்ணி சொல்லவே இல்லை. அது மட்டும் தெரிஞ்சது நீ அவ்வளவுதான். என் அண்ணி எதுக்காக சொல்லாம இருக்காங்கன்னு தெரியுமா? என் வாழ்க்கைக்காக தான். இந்த உலகத்துல ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு பிடிச்ச ஆண் மேல அதிகமான நம்பிக்கை வைக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்களாம் எங்களை ஏமாத்திர மாட்டீங்க, எங்களை விட்டு போயிட மாட்டீங்க அப்படிங்கிற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை தான். அதை வச்சுதான் சில பேரு சில பொண்ணுங்களோட வாழ்க்கைய ரொம்பவே பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடுறீங்க. அந்த விளையாட்டுல பாதிக்கப்படுறது அந்த பொண்ணுங்க தான். அந்த பந்தை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படிலாம் விளைவுகள் வரணும்னு அவசியம் இல்லையே. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? பதில் சொல்லு. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? என் அண்ணி உன்னை செருப்பால் அடிச்சதுக்கு என் அண்ணிய பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி என் அண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகாம என் அண்ணன் நல்லபடியா பொழைச்சு வந்ததுக்கு அப்புறமும் என் வாழ்க்கையை நாசமாக்கி அதுல குளிர் காஞ்சிட்ட. சரி விடு, நீ பழி வாங்கணுங்கிற எண்ணத்திலேயே பண்ணதாவே இருந்துட்டு போட்டும். ஆனா அதுக்கு ஏன்டா காதல்னு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தின? காதலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தா நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்குலாம் காதலோட வேல்யூ தெரியலடா. உங்களை பொறுத்தளவுல அந்த 3 வார்த்தைங்கிறது சும்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள எவ்வளவு காயம், எவ்வளவு சந்தோஷம், என்னதான் அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா இப்பெல்லாம் எதுக்குடா பண்ண போறீங்க? உனக்கு அது தெரியல. அது தெரிஞ்சிருந்தா என் அண்ணி பின்னாடியே நாய் மயிர் போயிருக்க மாட்டியாடா. அது தெரியாதனால தானே இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன். இப்ப நீ காதலோட வேல்யூ என்னன்னு உணர்வேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நரக வேதனையை உள்ள நீ அனுபவிச்சுட்டு இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஏன்னா வெளியே இருந்து அந்த வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இப்போ தன்னந்தனி மரமா நீ உள்ள உட்காந்து வேதனைப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலேயும் உனக்கு இந்த வேதனை வேணான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். கடைசி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு என் அண்ணங்கிட்ட பேசுறேன். வெளியே வந்துரு. ஆனா
பண்ண தப்புக்கு உனக்கு ரொம்ப பெரிய தண்டனை வெளியே காத்துக்கிட்டு இருக்கு. நீ உள்ள அனுபவிச்சது போதும். இனி வெளியே வந்து அந்த தண்டனையை நீ அனுபவி. காயத்ரி, உனக்கு எஞ்சி கேட்கிறேன், என்னால இந்த நரக வேதனையை அனுபவிக்க முடியல. வெளியே வந்து நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிற, என்னால முடியல. அப்படியே கத்திய வச்சு குத்துறது போல இருக்கு. ஒரு அண்ணாத மாதிரி யாருக்கிட்டையும் பேசாம வைக்காம. ஐயோ, என்னால முடியல காயத்ரி. அதுக்கு நீ என்னை வெளியே கொண்டு வந்து என்ன டார்ச்சர் வேணாலும் பண்ணு, நான் தாராளமா ஏத்துக்கிறேன். ஆனா இது என்னால முடியல காயத்ரி, முடியல. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உணர்ந்துட்டேன். முடியல. நீ உள்ள படுற வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அல்லாத உனக்கு நான் இருக்கேன். அல்லாத காயத்ரி, நான் உனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத இப்படி ஒரு மனசு உள்ளவள மன்னிச்சிரு காயத்ரி. மன்னிப்பெல்லாம் வேண்டாம். நீ தெரிஞ்சு நல்லவனா வந்தா போதும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அல்லாத உயிரில் மலராய் உணர்வில் உறைந்தாய். இந்த நிழல் என்று என்னை விட்டு சென்று உந்தன் பின்னே வந்து உன்னை தொடர்கிறதே. தோளில் சாயும் போது தோழி நீ அடி, அடியில் சாயும் போது தாயும் நீ. வாங்கடி கலை, மகா, பிரீத்தி, நந்தினி எல்லாரும் வாங்க. என்ன நீ ஷாப்பிங் போறான்னு சொன்னவளே நீ தானே? நாங்களா ரெடி ஆகி வந்துட்டு இன்னும் நீ ரெடி ஆகாமலே இருக்கியாமா? உன் தங்கச்சி சொன்னா பாத்ரூம்ல அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்ல, குளிச்சிட்டு இருந்தேன், லேட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும். என்ன குளிச்சியோ? உன் ஆட்டுக்கார ஒண்ணு இங்க கிடையாது சரியா? அப்படியே மேல பலன்னு குளிச்சு ரெடி ஆகி வர்றதுக்கு இன்னும் 15 நாள் தாண்டி லீவ் இருக்கு. அதுக்கப்புறம் எங்கடி நம்ம என்ஜாய் பண்ண விடுவாங்க சொல்லு பார்க்கலாம். தேர்ட் இயர் நல்லா புடிச்சு வச்சுக்கிருவாங்க. அது வரைக்கும் என்ஜாய் பண்ணலாமே. எல்லாரும் ஒண்ணு மாதிரியே இருப்பாங்க. மாமா உன்னை பாக்குறானு பாக்கலைனாலும் சும்மா ரோஸ் பவுடர் எடுத்து மூஞ்சில பிடி தருவே. நீ பேசுறியா? ஓவரா பேசாத. உன்னை கூட்டி வந்தது தப்பா போச்சு. எல்லாம் நின்னுட்டு இருக்கீங்க, உட்கார வேண்டியதானே? ஆமா, உட்காரதுக்கு வந்தோம். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் தானே வந்தது. இன்னும் 15 நாள் தான். இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். சரி இரு, நான் அம்மாட்ட சொல்லி ஜூஸ் கொண்டு வர சொல்ல. அம்மா தாயே, ஜூஸ் எல்லாம் வேண்டாம். நீ முதல்ல ரெடியாக கிளம்பலாம். என்ன சாரி அழகா இருக்கு. இது கவின் வாங்கி கொடுத்தாரு, அதான் இன்னைக்கு கட்டினேன். ஏய் சஞ்சு, வாட் ஹேப்பன்? எனக்கு ஒன்றும் சரியா படலை. நீ நார்மலாகவே இல்லையே, ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்க மாதிரி இருக்கு. எனி ப்ராப்ளம்? உனக்கும் கவினனுக்கு சண்டை வந்துருச்சா? இவன் மூஞ்சில பார்த்தா சண்டை போடுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இவ ஒரு காமெடி பீஸ். மாமாலாம் சண்டை போட மாட்டார், பாசமா தான் பேசுவாரு. இவதான் ஒரு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. லைட்டா தலைவலி, வேற ஒன்றும் கிடையாது. தலைவலியா சஞ்சுமா? என்னடி என்ன தலைவலி தானே சொன்னேன். அதுக்கு சரி நம்மள கிளம்பலாமா? அவளுகளை பத்தி உனக்கு தெரியாதா? அவளுங்க அப்படிதான் காமெடி பண்ணுவாளுங்க. அதுவும் பிரீத்திமாக்கு சொல்லவா வேணும். சரி கிளம்பலாம் நம்ம. சரி வாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எனக்கு எல்லாமாவா நீங்க தான் இருந்தீங்க. உங்ககிட்ட 2 விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன பண்ண போறேன்னே தெரியல. என் வாழ்க்கையே இப்படி தலையில மாறும்னு நினைக்கல. இதை உங்ககிட்ட சொன்னா சத்தியமா எனக்கு கேவலமா தான் நினைப்பீங்க. நான் சொல்ல மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல. சரி கிளம்பலாம். அக்கா ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். நடந்தா இல்ல கார்லயா? ஆனா அகல்யா, நீ பண்ற காமெடி இருக்கு பத்தியா? இல்ல நாமளே ஊர் சுத்த போறோம், நம்மளுக்கு கார் வேற ஒரு ஸ்பெஷல் அனுப்புறாங்களா? வேற என் புருஷன்ட்ட கால் பண்ணி கேட்டு பாக்குறேன். அவன் கொடுத்தானா போலாம். உங்க புருஷர் முதல்ல அவங்கள மாட்டு வண்டியில ஏத்திட்டு போறாருன்னு பாருங்க. அப்புறம் நீங்க கார் கேட்கலாம். கார்ல போவாங்களா? கார்ல. சஞ்சு, கலை கிளம்பலாமா? கிளம்பலாம். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் சிறகு. வானுக்கும் எல்லையுண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம், இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி